வணக்கம். அமெரிக்கால இன்னைக்கு மீன் வாங்க வந்திருக்கோம். இந்த கடையில பல வகையான மீன்கள் இருக்கும். அந்த மீன்கள்ல நம்ம ஊர் சுவையில எந்த மீன் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்து பார்த்து வாங்குவோம். கொடுவா வகையில வர மீன் எல்லாம் குழம்புக்கு நல்லா இருக்கும். இந்த வாவல் வகையறெல்லாம் வறுவலுக்கு அருமையா இருக்கும். மீன்கள் மட்டும் இல்ல, எறா, நண்டு, சிப்பி, கனவா, இது போக நம்மள பெரும்பாலும் சாப்பிட விரும்பாத தவளை, சிலந்தி மீன் இதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. இந்த ட்ரவுட் மீனுக்கு தமிழ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது செந்நகர ரெட் ஸ்னாப்பர், சங்கரா மீன் கூட அடிக்கடி கிடைக்கும். திலேப்பியா ஜிலேபி கண்ட மாதிரி இருக்கும். குழம்பு வைக்கலாம், வறுவலும் செய்யலாம். இது மத்தி மீன், தூத்துக்குடி பக்கம் சால மீன் சொல்லுவாங்க. அப்புறம் இது நெத்திலி. இது ரெண்டுமே குழம்புக்கும் வறுவலுக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நாங்க வாவலும் ஹில்சா மீனும் வாங்கணும். இந்த ஹில்சா மீன்னா தமிழ்ல என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் பார்த்தோம். அதுல வினய் நித்யா மேனன் கிட்ட ரவி மோகனோட அப்பா செமையா ஹில்சா கறி பண்ணுவாருன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து இந்த ஹில்சா மீனை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. கடையில அந்த மீனை பார்த்த உடனே எடுத்துட்டோம். சாப்பாட்டு பிரியையா இருக்கிறனால படம் பார்த்தா கூட சாப்பாடு பத்தி பேசுற வசனங்கள் தான் அதிகமா மனசுல நிக்குது. ஒரு பக்கம் நான் மீன் குழம்பு வச்சிட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் மீன்ல மசாலாவை தடவி அவன்ல கிரில் பண்றதுக்கு ரெடியா வச்சிருந்தாரு. மீன்ல நார்ச்சத்தே இல்லாதனால நாங்க எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் தொட்டுக்கிறதுக்கு கீரை பொரியலோ மசியலோ கண்டிப்பா செஞ்சிருவோம். நான் பிறந்த பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த வழக்கம் உண்டு. இங்க கிடைக்கிற பெரும்பாலான மீன்கள் நம்ம ஊர்ல கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காது. அதனால மீன் குழம்பு வைக்கிறப்போ கடைசியா வறுத்து வச்ச வெந்தயத்தை பொடிச்சு தூவி இறக்குனீங்கன்னா ஏதாவது கவிச்சி வாசம் இருந்தா அதை அடக்கி மீன் குழம்புக்கு நல்ல ஒரு மணத்தை தரும். வாவல் மீன் வறுவலும் தயாராயிருச்சு. சட்டியில பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் தேவைப்படாது. ரொம்ப கம்மியான எண்ணெயில அருமையான வறுவல் தயார். சண்டே சமையல் ரெடியா? சாப்பாடு ஹில்சா மீன் குழம்பு, கீரை பொரியல், வாவல் மீன் வறுவல். வாங்க சாப்பிடலாம். சுட சுட சாப்பாட்டுல புளிப்பும் காரமும் தூக்கலா வச்ச மீன் குழம்பு, அருமையான மீன் வறுவலும் கீரை பொரியலும் தொட்டு சாப்பிட அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு ஒரு புடி மீன் குழம்பும் வறுவலும் எப்படி செய்யணும்ன்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் முதல் கமெண்ட்ல கொடுக்குறேன். கூடவே மீன்களோட இங்கிலீஷ் பேரையும் தமிழ் பேரையும் கீழே கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல எனக்கு தெரியாத பேர்களையும் தப்பா இருக்கிற பேர்களையும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இது உபயோகமா இருக்கும்.